நண்பர்கள் அனைவருக்கும் சூரிய ஒளி மின்சாரம் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம சோலார் பேனல் சூரியன் வெளியில வந்த பிறகுதான் அது கரண்ட் ப்ரொடக்ஷன் பண்றதை ஸ்டார்ட் பண்ணுமா, அல்லது சாதாரண வெளிச்சம் பட்டுட்டாவே போதுமா, சோலார் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருமா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்போ இன்னைக்கு நாம டெஸ்ட்டுக்கு ஒரு சின்ன உள்ள ஒரு ஏசிடிசி ஒரு பல்பு வித் சோலார் பேனலோட, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் கிளைமேட்டையும் நான் காமிச்சிடுறேன். உங்களால் பார்க்க முடியும், இன்னும் சூரியன் வெளியில் வரல, அந்த ஒரு கிளைமேட்டில் தான் இருக்குது. அப்போ இந்த பல்பை பொறுத்த வரைக்கும் இது ஏசிடிசியில் சார்ஜ் ஆகக்கூடிய ஒரு சின்ன ஒரு பல்பு. நான் உங்களுக்கு சைடில் கூட ப்ரெஸ்கிரிப்ஷனில் இந்த இது போடுறேன். 25 வாட்ஸ் உள்ள ஒரு டார்ச் வித் கம்பைண்டாக உள்ள ஒரு பல்பு. அப்போ அந்த பல்பில் பார்த்துட்டிங்கன்னா இது டீசலையும் சார்ஜ் பண்ண முடியும், ஏசிலையும் சார்ஜ் பண்ண முடியும். அப்போ இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு பேனல் நான் எடுத்துக்கிட்டேன். அந்த பேனலோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாட்ஸ் உள்ள ஒரு சின்ன ஒரு பேனல், காம்பேக்ட் பேனல். அப்போ இந்த பேனலை வச்சு நம்ம இதை சார்ஜ் பண்ண முடியுமா இந்த டைமிங்க்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சார்ஜிங் ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த சார்ஜிங் ஹோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மொபைல் சார்ஜர் மாதிரி இருக்க இந்த பாயிண்ட்டை இதில் இன்சர்ட் பண்ணாவே உங்களுக்கு சார்ஜ் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த சோலார் பேனலை நான் ஜஸ்ட் ஒரு வெளிச்சம் படுற மாதிரியான ஒரு இடத்துல நான் வச்சிடுறேன். இதை நான் வச்சுட்டு நான் இதில் உள்ள பார்க்கக்கூடிய நேரத்தில் நல்லா பார்க்க முடியும். உங்களால் ரெட் கலரில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. உங்களால் பார்க்க முடியும், ரெட் கலரில் சார்ஜ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அப்போ சோலார் பேனலுக்கு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு சாதாரண வெளிச்சமே போதுமானது அப்படிங்கிறது உங்களால் தெளிவாகவே பார்க்க முடியும், நல்லா பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட பேனலை வெளியில் கொண்டு போனோம்னா இன்னும் அந்த பிரைட்னஸ் அதிகமாகும். உள்ளே இருக்கக்கூடிய நேரத்துலையும் பாருங்க, சார்ஜ் ஆகிறத உங்களால் தெளிவாகவே பார்க்க முடியும். இப்போ நான் இதை இன்னொரு டெஸ்ட் மூலமாகவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொரு சோலார் லைட்டிங் என்னோட வீட்டில் இருக்குது, அதையும் உங்கள்ட்ட காமிச்சேன்னா உங்களுக்கு இன்னமும் வெளிச்சம் போதுமானது, சூரியன் வெளியில் வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தெரியும். இதுதான் நான் சொன்ன இன்னொரு சோலார் பேனல் வித் இதோடு நான் ஒரு சோலார் லைட்டையும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். உங்களை பார்க்க முடியும், இந்த கேபிள் கீழே போகும். இந்த கேபிளை நான் கீழே உள்ள சோலார் லைட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. இன்னும் சூரியன் வெளியில் வரலை, இப்போ க்ளவுடியானதாக இருக்குது. மார்னிங் ஒரு 6:30 மணி, இடியாப்பக்காரரை கூட சத்தத்தை கூட உங்களால் கேட்க முடியும். அப்போ இந்த டைமிங்கில் சோலார் பேனல் மேலேருந்து வர கேபிள் இது தான் உங்களுக்கு காமிச்சிடலாம். அந்த கேபிள் அந்த சோலார் லைட்டை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும், பிளிங்க் ஆகிறத பார்க்கலாம். பிளிங்கிங் மீன்ஸ் சோலார் பேனல் சார்ஜிங் கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். இது 5 ஸ்டேபிள் உள்ள 600 வாட்ஸ் ஒரு சோலார் லைட்டு. அதில் 3 ஸ்டேஜ் வரைக்கும் சோலார் பேனல் சார்ஜ் ஆகிடுச்சு, சோலார் லைட் சார்ஜ் ஆகிடுச்சு. இப்போ 4th ஸ்டேஜ் 5th ஸ்டேஜ் பேலன்ஸு. உங்களுக்கு இன்னொரு சாலிடாக 3 ஹவரில் இந்த லைட்டு சார்ஜ் ஆகிரும். இதுதான் இந்த க்ளவுடி கண்டிஷனில் நிறைய பேர் கேட்கக்கூடியது, குளிர்காலத்தில் என்ன கேஸு, குளிர்காலத்தில் சோலார் சார்ஜ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ குளிர்காலத்துலேயுமே சூரியன் வெளியில் வரலனாலும் வெளிச்சம் இருக்க தான் செய்யும் வானத்தில், அந்த வெளிச்சமே உங்களுக்கு போதுமானது. ரெண்டாவது இந்த பேனல்லாம் பாலிகிறிஸ்டலின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் பழைய டெக்னாலஜி. இருந்தாலும் இந்த பாலிகிறிஸ்டலின் கூட உங்களுக்கு சாதாரண வெளிச்சத்தில் சார்ஜ் பண்ணக்கூடியதை உங்களால் பார்க்க முடியும். அப்போ இந்த சின்ன பேனல் உங்களுக்கு பாலிகிறிஸ்டலின்னு காமிச்சனா இல்லையா, பழைய டெக்னாலஜி ஓல்டு டெக்னாலஜி சொன்னேன்ல, அதே மாதிரி தான் இந்த லைட்டிங்க்கும் இந்த சோலார் லைட்டிங்க்கு உள்ள பேனலுமே பாலிகிறிஸ்டலின் தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா தெரியும். மோனோ அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல இன்னும் டார்க்காகவும் பிளாக் கலரில் உங்களுக்கு கிடைக்கும். மோனோ கிறிஸ்டலின் நல்லது, இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள டாப்கான் உள்ள டெக்னாலஜி உள்ள பேனல்ஸ் அது எல்லாமே இன்னும் கொஞ்சம் டார்க்கராக இருக்கும். அப்போ இந்த பேனலே உங்களுக்கு சாதாரண வெளிச்சத்திலேயே சூரிய ஒளி வரலனாலுமே சாதாரண வெளிச்சத்திலேயே உங்களுக்கு செட் பண்ண முடியுதுன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய மோனோ கிறிஸ்டலினாக இருக்கட்டும், மோனோ பர்க்கு, அதே போல் டாப்கான் பேனல்ஸ்லாம் இதை விட நல்லாவே எஃபிஷியன்சி கொடுக்கக்கூடிய, சாதாரண வெளிச்சம் வந்தாவே நல்லாவே உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பேனல்ஸ் தான் மார்க்கெட்டில் கிடைக்குது. அதனால் நீங்கள் சூரிய ஒளி இல்லைனாலும் உங்களால் கரண்ட் ஜென்ரேட் பண்ண முடியாது அப்படின்லாம் நீங்கள் தயவுசெய்து யோசிக்க வேணாம். தாராளமாக சோலார் பக்கம் திரும்பலாம். சோலார் வீடுகளுக்கு போடக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு சப்சிடியோடய உங்களால் சோலார் போட முடியும். அப்படிங்கிறதுனால அது இன்னும் உங்களுக்கு கூடுதல் பெனிஃபிட். மாதம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3000 4000 நீங்கள் எலக்ட்ரிசிட்டிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு சப்சிடியோட உங்களுக்கு சோலார் நீங்கள் உங்கள் வீட்டில் போட்டிங்கன்னா அது உங்களுடைய மாத வருமானத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3000லேருந்து 4000 மிச்சம் பண்ணணும். அப்படிங்கும்பொழுது தாராளமாக சோலார் பக்கம் நீங்கள் திரும்பலாம். இதுதான் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய மெசேஜ். இதுபோல் சோலார் சம்மந்தமான வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும், வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும்
தாராளமாக என்னுடைய இந்த யூடியூப் பேஜுக்குள்ளேயோ அல்லது ஃபேஸ்புக் பேஜ்லேயோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் தரேன். நன்றி.